பஸ் இன்னைக்கு ஜூலை 26 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அனு வந்து அவங்க ரூம்ல உட்காந்து இந்த மாதிரி ராகவ் வந்து சாப்பாடை தட்டி விட்டார்ல, அதை யோசிச்சு உட்காந்துருக்காங்க. அப்போ ஆகாஷ் வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னு. ஏன்னா அனு வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்காங்க, புக்கு மாத்தி தலைகீழ இருக்குது. அப்புறமா அவர் நேரா வச்சு கொடுத்துட்டு இப்படி படிங்க, ஏன் டல்லா இருக்கீங்கன்னு. இல்ல இந்த மாரி ராகவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அனு வந்து அங்க வச்சே சொன்னால்ல. சாரி, அபி வந்து அங்க வச்சே சொன்னால்ல. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ப்ராப்ளமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அவங்களும் ஏன் நம்மள மாரி நடிக்கக்கூடாது அப்படின்னோனே, ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, சரி அவங்களோட இதுக்குள்ள நம்ம போக வேணாம்னு நெனச்சேன். ஆனா நீங்க வந்து இந்த மாரி சந்தேகப்படுறீங்கல்ல, நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாரி ஆகாஷ் வந்து அனு வந்து சமாதானப்படுத்துறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி உட்காந்து ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்காங்க. சத்தம் கேட்டு ராகவ் நல்லா தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு உட்காந்து, "இந்த லைட் ஆஃப் பண்றியா? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னோனே." "எனக்கும் தான் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க என்னைய இந்த மாரி நடத்துறத பார்த்துனோனே." இப்ப ராகவ் கேட்கறாரு, "இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்துறனோனே, ஏன் என்கிட்ட நீங்க இந்த மாரி நடந்துக்கிறீங்க? ஒரு என்னைய பத்தி ஈவிரக்கம் இல்லாதவன் நீங்க எப்படி சொல்லலாம்? அது எப்படி நீங்க அப்படி செய்யலாம்?" அப்படி சொல்லிட்டு அவங்க அபி வந்து செம கோவத்துல கத்துறாங்க. அப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, எதுக்கு இப்ப தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? படு" அப்படின்னு சொல்லும்போது, அபி சொல்றாங்க, "எனக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் ஏன் நீங்க என்ன அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுவும் இல்லாம நீங்க 8 மாசம் அக்ரீமெண்ட் சொல்றீங்கல்ல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்." அப்படின்னு சொன்னோனே, ராகவ் வந்து அப்படியே அசால்ட்டா உட்காந்துருக்கிறாரு. "நீங்க இன்னைக்கு சொல்லல" அப்படி சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு போயி, அங்க ஒரு ஸ்க்ரீன் வச்சு மறைச்சு வச்சிருக்கிறாரு. அத போய் எடுக்க போறாங்க. "நீங்க இப்ப சொல்லாட்டி நான் இத ஓப்பன் பண்ணியே ஆகுவேன்" அப்படி சொல்லிட்டு, அதுக்குள்ள ராகவ் ஓடி போய் அபிய வந்து தடுக்கிறாரு. "நீ அத ஓப்பன் பண்ணாத, சொன்னா கேளுன்னு." அப்புறமா உடனே ராகவ் என்ன சொல்றாருன்னா, "நீ 8 மாசம் கழிச்சு இந்த வீட்ட விட்டு வெளியில போகும்போது, உன்னை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இந்த மாரி பண்றேன்." அப்படின்னோனே, இப்போ அபி அப்படியே பார்க்குறாங்க. "நீ சரியான கிரிமினல்யா! அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ராகவ் என்ன சொல்றாருன்னா, "நான் உன்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்னோனே, அப்ப நீ அங்கேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க வேண்டியதானே, என்னைய கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? ஏன் அவமானத்த மட்டும் எனக்கு தர்ற?" அப்படி சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. அழுதுட்டு என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு எங்க அப்பாவ பார்க்கணும்னோனே, அவருக்கே இப்ப தான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. நீ எதுக்கு அவர போய் பார்க்கணும்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராகவ் கேட்குறாரு. அதுவும் இல்லாம அபி வந்து ராகவ கிரிமினல்ன்னு சொல்லும்போது, ராகவ் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, "உன்ன விடயே நான் பெரிய கிரிமினல். இந்த மாரி நீ வந்து எ அவருங்க அவங்க கிருஷ்ணன் கூட நீ இந்த மாரி இருக்கல்ல." அப்படிங்கிற மாரி அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அதே மாதிரி அபி ரீசன் கேட்குறாங்கல்ல, "ஏன் என் மேல இந்த மாரி நீ 8 மாசம் ஏன் சொல்றீங்கன்னு?" அப்பவும் ராகவ் என்ன நினைக்கிறாருன்னா, இவ கிட்ட பேசாம உண்மைய சொல்லி கேட்டுருவோமா? இல்லாட்டி இந்த ஆள் வந்து உஷாராயிருவான். இவ போய் எப்படியும் சொல்லிருவா. அதனால அவர நம்மளே தேடி கண்டுபிடிச்சு 8 மாசம் இந்த வீட்லயே வைக்கணும் அப்படிங்கிற மாரி ராகவ் நினைக்கிறாரு. அப்புறமா தான் இந்த மாரி பிரச்சனையாகி அபி வந்து நான் வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்ப நைட்டோட அப்புறமா அபி வந்து சண்டை போட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் வீட்டில் போய் தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. அங்கே ஜாலியாக பேசி எல்லார்ட்டையும் பேசிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலையில் என்ன ஆகுதுன்னா, பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்காங்க, நைட்டு எங்கடா போன நீ?" அப்படின்னோடனே இப்போ அபி சொல்கிறாங்க, "அப்பாவை பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு பாட்டி, அதனால் நான் தான் அவரை கூட்டிகிட்டு போனேன்." அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு அனுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாவை அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க மாமா தான், அவர் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தோடனே வீட்டில் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அனுவும் அபியும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இப்போ ராகவ் போய் அவரோட சட்டையை பிடிச்சி சண்டை போடுறாரு. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.